ஹலோ வணக்கம். நான் உங்கள் சந்தியா தசரதன். நீங்கள் எவ்வளவோ வெரைட்டி ரைஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது புது விதமான வெரைட்டி ரைஸ். காராமணி வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறோம். பிரிஞ்சி டேஸ்ட்டில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைக்க தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, கசகசா, சோம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு 4 மிளகு. காரம் இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. காராமணியை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சுடட்டும். தாளிக்க வெங்காயம் 1, தக்காளி 2, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். குக்கர் நல்லா சூடான பிறகு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு தான் நம்ம தாளிப்பு சேர்க்கணும். அரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 1 மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரண அரிசி தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிரிஞ்சி அரிசி வேணும்னாலும் நீங்கள் பிரிஞ்சி அரிசியில் செஞ்சுக்கலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. எண்ணெயில் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். நீங்கள் இந்த எண்ணெய் கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு பொடியாக நறுக்கி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி நறுக்கி போடும்போது உங்கள் பசங்க அதை எடுத்து போட்டுடுறாங்க, சாப்பிட மாட்டுறாங்க, வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம அடுத்தது சேர்க்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த அரைச்சதுலேயே ஒரு கை காராமணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ அந்த காராமணியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக சாப்பாட்டில் நமக்கு நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதில் இஞ்சி பூண்டெல்லாம் இருக்கிறதுனால சட்டுன்னு அடி பிடிக்கும். நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வேறு எந்த மிளகாத்தூளும் இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் தான் மொத்தமே காரம். நம்ம ஊற வச்ச காராமணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதனால் உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் அந்த அரைக்கிறதுல சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு அரிசியையும் நம்ம இதுலேயே சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம எப்போவுமே தண்ணி கொதித்த பிறகு தான் அரிசி போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அரிசி நல்லா வெந்து சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். அரிசியை முதல்ல போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 1 பாட் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் சேவிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷம் வதக்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இது நார்மல் ரைஸ்ன்றதுனால நீங்கள் பிரிஞ்சி ரைஸ்னால் 1க்கு 1.5 தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, இந்த மொத்த சாதத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்து கலக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். எப்போவுமே இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்கன்னா தண்ணி கொதித்த பிறகு மூடி விசில் வைங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக விசில் வரும். ரொம்ப நேரம் இப்போ நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இதை மூடிட்டிங்கன்னா ரொம்ப லேட்டாகும். அந்த சாப்பாடு வந்து
கரெக்டான டைமிங்கில் வெந்து வராது. ஒன்று தீஞ்சிரும், இல்லை ரொம்ப குழஞ்சிரும், அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும். அதனால் நல்லா கொதித்த பிறகு நம்ம குக்கரை மூடி விசில் வைக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி வேணுன்னா கூட மேலே தூவிக்கலாம். என் பசங்க வந்து அதை சாப்பிட மாட்றாங்க, எடுத்து போட்டுடுறாங்கிறதுனால நான் அரைச்சதோடு நிறுத்திக்கிட்டேன். நீங்கள் மேலே வேணும்னா கொஞ்சம் தூவிக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் மேலேயும் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூவுனிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா கூட முந்திரி பருப்பு கூட மேலே வறுத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இது வந்து நார்மல் பேசிக் இந்த டிஷ்ஷு. நீங்கள் இன்னும் இதை எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக பிரியாணி ரேஞ்சுக்கு போயிடும். இப்போ இது பிரிஞ்சி ரேஞ்சில் இருக்குது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கொதித்த உடனே குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். நார்மல் ரைஸ்னால் 3 விசில் வச்சுக்கோங்க. பிரிஞ்சி ரைஸ்னால் ஒரு விசில் வந்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆவி போன பிறகு குக்கரில் கூல்டவுன் ஆன பிறகு தரங்க. நல்லா சுவையான கமகமன்னு காராமணி சாதம், காராமணி பிரிஞ்சி, காராமணி பிரியாணி தயார். எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக வெந்திருக்கு. நார்மல் ரைஸே இப்படின்னா நீங்கள் பிரியாணி ரைஸில் செஞ்சிங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இதே மாதிரி காராமணியில் ஏற்கனவே செஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாமே நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா தசரதன்.